சாந்தி 15/5/2026 வெள்ளிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, இந்த உலகம் சுடுகாடாக ஆகப் போகின்றது. ஆகவே இதன் மீது மனதை செலுத்தாதீர்கள், சொர்க்கத்தை நினையுங்கள். ஏழை குழந்தைகளாகிய உங்களைப் போன்ற அதிர்ஷ்டசாலிகள் உலகத்தில் யாரும் இல்லை. ஏனென்றால் ஏழை குழந்தைகளாகிய நீங்கள்தான் நேரடியாக பாபாவினுடையவராக ஆகியிருக்கிறீர்கள். இதனால் சத்கதி என்ற ஆஸ்தி கிடைக்கின்றது. ஏழை குழந்தைகள்தான் படிக்கின்றார்கள். பணக்கார குழந்தைகள் சிறிது படித்தாலும் அவர்களுக்கு பாபாவின் நினைவு இருப்பது கடினமாக இருக்கும். உங்களுக்கு இறுதியில் பாபாவின் நினைவு தவிர எந்த நினைவும் வராது. ஆகவே நீங்கள் அனைவரை விட அதிர்ஷ்டசாலிகள். குழந்தைகள், இந்த உலகம் சுடுகாடாக ஆகப் போகின்றது என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். இந்த முழு உலகமும் முன்னால் சொர்க்கமாக இருந்தது, இப்பொழுது சுடுகாடாக மாறிவிட்டது. இதில் மனதை வைத்திருந்தால் நஷ்டம் என்று குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதம் சொர்க்கமாக இருந்தது, மற்ற எந்த கண்டமும் சொர்க்கம் ஆகுவதில்லை. மாயாவின் ராவணின் வெளிப்பகட்டு உள்ளது. இது சிறிது காலத்திற்காகவே. பொய்யான மாயை, பொய்யான உடல் என்று பாடுகின்றார்கள். இதெல்லாம் இறுதி நேரத்தின் வெளிப்பகட்டு என்று பாபா புரிய வைக்கின்றார். மாயின் கவர்ச்சியில், மாயின் பகட்டில் நாம் ஏமாந்து விடக்கூடாது. அனைத்து மனிதர்களும் அமைதியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கு அமைதி கிடைக்கும்? நாம் அனைவரும் உண்மையில் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்பதற்கு மனிதர்களுக்கு தெரியவில்லை. சத்யுகம் தூய்மையான உலகம், கலியுகம் அழுக்கான உலகம். பாரதம் சொர்க்கமாக இருந்த பொழுது நிறைய பேர் பணக்காரர்களாக இருந்தார்கள். வேறு எந்த தர்மமும் இல்லை. குழந்தைகளாகி உங்களுக்கு தினந்தோறும் பாபா புத்துணர்வு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இறுதியில் உங்களுக்கு பாபாவை தவிர வேறு எதுவும் நினைவு வரக்கூடாது. இது சுடுகாடாக ஆகப் போகின்றது என்பதை அறிகிறீர்கள். நாம் செய்யக்கூடிய தொழில் அனைத்தும் இன்னும் சிறிது காலத்திற்கே என்பது புத்தியில் இருக்க வேண்டும். கர்மாதி நிலை அடையும் போதுதான் முக்தி தாமத்திற்கு செல்ல முடியும். ஆகவே நாம் நம்முடைய அனைத்து கணக்கு வழக்குகளையும் இப்பொழுது முடித்தே ஆக வேண்டும். யோக பலத்தின் மூலம் நம்முடைய விகர்மங்களை விநாசம் செய்ய வேண்டும். அனைவரின் நடிப்பும் அழிவற்றது. யாரும் மோட்சத்தை அடைய முடியாது. பாபா நம்மை அழுக்கிலிருந்து தூய்மையாக ஆக்குகின்றார். சுகம் மற்றும் அமைதியின் ஆஸ்தியை அளிக்கின்றார். சத்தியுகத்தில் துக்கத்தின் பெயர் அடையாளமே இல்லை. நீண்ட ஆயுள் உடையவராக செல்வந்தராக இருப்பார்கள். துறவற மார்க்கத்தில் இருப்பவர்கள் இவ்வாறு ஆசீர்வாதங்களை அளிக்க முடியாது. தேவதைகள் வாம மார்க்கத்தில் சென்றதால் இறுதியில் முற்றிலும் கருப்பானவர்களாக ஆகிவிட்டார்கள். நீங்கள் பாபாவை நினைத்தால் 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி கிடைக்கும் என்பதை அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும். தான் புத்துணர்வுடன் இருந்து மற்றவர்களையும் புத்துணர்வு அடையச் செய்ய அப்பா மற்றும் ஆஸ்தியின் நினைவில் இருங்கள். மேலும் அனைவருக்கும் நினைவுபடுத்த வேண்டும். இந்த பழைய உலகத்தின் மீது, இது சுடுகாட்டின் மீது மனதை ஈடுபடுத்தக் கூடாது. சாந்தி தாமம், சுகதாமத்தை நினைக்க வேண்டும். தன்னை தேவதையாக மாற்றுவதற்கான தகுதியை உருவாக்க வேண்டும். ஈஸ்வரிய அத்தாரிட்டி மூலம் சங்கல்பம் அல்லது புத்தியை கட்டளைப்படி நடத்தக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. ஸ்தூல கை கால்களை எளிதாக எங்கு வேண்டுமோ அங்கு அசைக்கிறீர்கள் அல்லது காரியத்தில் பயன்படுத்துகிறீர்கள். அதே போன்று சங்கல்பம் அல்லது புத்தியை எங்கு ஈடுபடுத்த விரும்புகின்றீர்களோ அங்கு ஈடுபடுத்த வேண்டும். இதைத்தான் ஈஸ்வரிய அத்தாரிட்டி என்று கூறுகின்றோம். சப்தங்களில் வருவது எளிதாக இருப்பது போன்று சப்தங்களை கடந்து செல்வதும் அந்த அளவுக்கு எளிதாக இருக்க வேண்டும். இந்த பயிற்சி மூலம்தான் சாட்சாத்கார மூர்த்தி ஆவீர்கள். எனவே இப்பொழுது இந்த பயிற்சியை எளிதாக மற்றும் நிரந்தரமானதாக ஆக்குங்கள். அப்போதுதான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று கூற முடியும். சுயஸ்திதி சக்திசாலியாக இருந்ததெனில் பரஸ்திதி அதற்கு முன் ஒன்றுமே இல்லை. உங்களது ஏக்ரஸ் ஆடாத ஸ்திதிக்கான நினைவு சின்னம்தான் இந்த அச்சல்கட் ஆகும். பாப் தாதா ஏக்ரஸாக இருப்பது போன்று குழந்தைகளும் ஏக்ரஸாக இருக்க வேண்டும். ஒரே ஒருவரின் ரசனையில் இருக்கும்போதுதான் ஏக்ரஸ் நிலையில் இருப்பீர்கள்.
ஏன் என்ற சப்தத்தின் அடையாளம் கேள்விக்குறி, அனைத்தை விட கோணலாக இருக்கும். ஏன் எதற்கு என்ற சப்தம் நீங்கிவிடும்போது நாடகம் என்பதில் ஏக்ரஸ்திதில் நிலைத்திருக்க முடியும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.